குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி 3ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்வீங்க, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, அது எல்லாமே இருக்கும். ஓகே, ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு அந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக லிபரலாக செய்துட்டு இருந்த வேலை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு வேலையை முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டத்தை அதிகப்படியாக முயற்சி போட வேண்டிய ஒரு சூழலை, அதிகமாக மெனக்கிட வேண்டிய ஒரு சூழலை அந்த 3ஆம் இடத்து சனி வக்ரம் பெற்ற சனி ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை எந்த தனுசு ராசியுமே மறுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தனுசு இருந்துகிட்ருக்கு. ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதியே வக்ரமாய் உட்கார்ந்துருக்கார். ஓகே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் வண்டி வாகன வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் உடல் தொந்தரவுகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், பல்வலி, தலைவலி, இருதயம் சார்ந்த பயம், ஏதாவது கேஸ்ட்ரிக் இருந்தால் கூட பிளாக் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், குரு வக்ரமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இங்கே சூரியன் புதன் இணைவு 11ஆம் இடத்துலன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே சூரியன் நீசமாக இருக்கிறாருங்க. அப்போது 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், இந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். மற்ற பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளிக்கிறக்கூடிய தெம்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த சூரியன் தருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசியிருப்போம். ஆனால் இங்கே சூரியன் நீசமாக இருக்குது. ஸோ இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த மாதத்தில், இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடமான துலா ராசியில் சூரியன் நீசம் அடையுது. இந்த மாதம் முழுக்க சூரியன் நீசமாக தான் இருக்க போகிறார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 20/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடமான கடக ராசியில் செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க. 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் நீசம், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அவரும் நீசம் அடைகிறாரு இந்த மாசத்துல. அதே போல ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 29/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, அவர் அவராக 10 கூடியவரும் கூட. இவர் என்ன ஆகிறாருன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ புதனும் 12ல் மறைவு. ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 6/11/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்குள்ளேயே வர்றார். 6-11க்கு அதிபதி ராசிக்குள்ளே வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப முக்கியமான மேட்ரு என்ன இதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார் ரிஷபத்தில்.
குருவினுடைய வீடான தனுசு ராசிக்குள்ள சுக்கிரன் 20ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அதாவது 6/11/2024 அன்னைக்கு. இங்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 1/6 பரிவர்த்தனை. 1/6 பரிவர்த்தனை ஆகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இது இருக்கு. மாச கடைசி 10 நாட்கள் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கே வந்து அமர்ந்து நல்ல பலம் அடையக்கூடிய திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பரிவர்த்தனைக்கு அப்புறம் அந்த திக்பலம் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த சூரியனுடைய நீச்ச பலனோ செவ்வாயினுடைய நீச்ச பலனோ கடைசி 10 நாட்கள் உங்களை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுது. அதே போல் இந்த மாத கடைசியில் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 15/11/2024 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவரைக்கும் தொழிலில் இருந்த பலவிதமான இடைஞ்சல்களுக்கு தீர்வு அதற்கு பின்பு கிடைக்க போகுது. ஸோ என்னங்கிறது தனியாக அது வக்ர நிவர்த்திக்கு என்னங்கிறது தனிப்பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய வீடியோ பதிவை மற்ற நண்பர்கள் அஸ்ட்ராலஜி நண்பர்கள் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல, ஊர் பேரெல்லாம் தெரியல, நம்பர் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்னோடய வீடியோவை மட்டும் எடுத்து அவங்க புதுசாக அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு பேக்ரவுண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோடய வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. நான் தான் அதுலேயும் பேசிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க சேனல்லையும் அதை போட்டு பப்ளிஷ் பண்ணட்டும், ஒன்றும் தப்பில்லை. அது என்னோடய உழைப்பை திருடி அந்த வேலையை செய்கிறாங்க. முடிந்த அளவு அவங்க பண்ணுறவங்க அஸ்ட்ராலஜி நபராக தான் இருப்பாங்க, அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச நபராக தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவு அவங்க ட்ரை பண்ணட்டும். அதையே இனிமேல் அந்த தவறுகளை செய்ய வேண்டாம். அது மாரி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய பேர் என்னோடய நம்பர் எல்லாம் அதில் கொடுத்து பண்ண சொல்லிடுங்க. கேட்குறவங்க அதை கேட்கட்டும். என்னுடைய பெயர் குருமணிகண்டன். யூடியூப் சேனல் ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. என்னுடைய மொபைல் நம்பர் 7339123436. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேறு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது பதிவுக்குள்ளே போயிடலாம். சூரிய பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீசம். ஆனால் சூரியன் 11 இருந்தால் பலவிதமான தோஷங்களையும் போக்கும் அளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான். சூரியன் 11 இருந்தால் மட்டும் போதும். எவ்வளவு கஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் கண்டிப்பாக மேலே வந்துடுவார். 11 சூரியன் இருந்தால் போதும். கொஞ்சமாவது ஒரு டெவலப்மெண்ட்டாக அது கொடுக்காம போகாது அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது யோகம்தான் தனுசுக்கு. ஆனால் அங்கே நீசமாக இருக்குது. இது ஏதாவது தொந்தரவா சார்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருந்து ஒரு தேவைக்காக ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிட்டு வர்றீங்கன்னா ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பெரிய ஒரு லாபத்தையோ பெரிய முன்னேற்றத்தையோ பார்க்க முடியாது. ஆனால் நான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும், கிடைக்காம போகிறதுக்கு இல்லை. இங்கே வந்து நஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை நான். உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபத்தின் பேரில் தான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. லாபம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான். லாபம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நஷ்டமாகாது. அது ஒரு விஷயத்தை சொல்லுது. அதே போல் தந்தை பிடிவாதமாக இடம் மாறணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக இடம் மாறணும்னு நினைப்பாங்க. இந்த மாதத்தில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும், எவ்வளவு நன்மைகள் நடந்தாலும் மனசு திருப்திப்பட மாட்டீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல குலதெய்வ வழிபாடு. சார் என் குலதெய்வம் 400-500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, நான் ஃபாரின்ல இருக்கேன், எங்கே இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ ஒன்று வச்சு குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ வச்சுடுங்க. தீபம் போடுங்க. வடக்கு முகமாக நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் போடுங்க. போதும். தினமும் அதை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்கு உண்டு. ஓகே, முடிந்த அளவு
பெண்களாக இருக்கிறீங்கன்னா முடிந்தளவு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்கு தீபம் போட்டுட்டு அதற்கப்புறம் சமையல் கட்டுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்தை வைங்க. இந்த 1 மாத காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம், எல்லாத்தினாலையும் முடியும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை செய்யுங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வயது மூத்த அல்லது மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்து அதன் பின்பு அவர்கள் சொன்ன விஷயங்களின் மூலமாக வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்க போகுது. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்த முடியலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கத்தை கொடுத்து நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்திடும். ஆனால் என்னால் அது நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதற்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கோவில் குளங்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறேன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர வைப்பார். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு ஏதாவது உழவார பணி செய்யணுங்கிற விருப்பப்படுவார். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கோவில் ஏதாவது விசேஷம் நடக்குதுன்னா நம்ம ஏதாவது பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம். ஒரு வாலண்டியராக ஏதாவது பண்ணலாம், உடல் உழைப்பு பண்ணலாம், இல்லை பொருளாதார ஏதோ ஒரு விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுவார் இந்த காலகட்டம். சில நேரங்களில் கோவில் பிரசாதங்களோ சாமி படங்களோ உங்கள் வீட்டுக்கு வரும். கால் பாதம் கணுக்கால், இந்த முட்டிங்கால் முட்டி சொல்லுவோம் இல்லையா, கால் முட்டி, இந்த கால் முட்டி இந்த பகுதியெல்லாம் தொடைக்கு கீழே அந்த கால் முட்டி பகுதியெல்லாம் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கொஞ்சம் அசௌகரியத்தை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறது, சரிப்படுத்திக்கிறது நல்லது. வீட்டு வைத்தியம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கிடலாம். சில நபர்களுக்கு மட்டும் கண் எரிச்சலும் முதுகு வலியும் வரும் இந்த காலகட்டம் இருக்கும். அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். இந்த சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் உங்களை கீழே தள்ள மாட்டார், நஷ்டப்படுத்த மாட்டார். உங்களை ஒரு சேஃபர் ஜோனில் தான் கொண்டு போவார். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருவார். ஒரு ஸ்மூத்தான ஒரு வழியில் தான் உங்களை இழுத்துட்டு போவார் அப்படிங்கிறத சொல்லுது. புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது 11 சூரியன் நீசமாக இருக்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. தந்தைக்கு மட்டும் உடல்நல குறைபாடு வரும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்க வேலையை சேர்த்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் கூடும். அது நம்மளுக்கு அடுத்த ப்ரொமோஷனுக்காக அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தாராளமாக செய்யலாம். பொறுப்புகள் கூட பின்னாட்களில் நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுடைய உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கும். ஆனால் இப்போ கிடைக்காது. காரணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உடனுக்குடனே ரிஃப்ளெக்ட் இருக்காது. ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். பார்த்துக்கிடுங்க. அடுத்ததாக செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். 7ஆம் இடத்துலேருந்து இது வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார், நல்ல விஷயம்தான். இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீசம். செவ்வாய் 8ஆம் இடத்துல நீசமாகுது. முதல்ல தந்தைக்கு உடல்நல குறைபாடுகள் வரும்னு சொன்னோம். இப்போ குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் வரும் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளை தாழ்த்தி பேசாதீங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சு அவங்கள அப்கிரேட் பண்ணுறதுக்கு வழி என்னமோ அதை பாருங்கள். அவங்கள தாழ்த்தி பேசிட்டிங்கன்னா அதுக்கு மேலே அவங்க வளரவே மாட்டாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் தவறு செய்வது கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கும். அதாவது அவங்களுடைய
அவங்களுடைய தகுதியை உணராமல் கொஞ்சம் மட்டமான செயலில் ஈடுபட்டுருவாங்க. தனுசு ராசி உங்களுடைய குழந்தைகள், சரியா? அப்போது அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, அனாவசிய செலவுகள், அனாவசிய மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த காலகட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூணாவது விஷயம் என்னென்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, மருத்துவம் பார்க்குறீங்க, சரியாக மாட்டேது, குழந்தை கரு தங்க மாட்டேது, ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களேன். தனுசு ராசி என்பவர்களே, நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும், அதாவது 18/10, 19/10, இந்த 2 நாட்கள் உங்களுக்கான நாட்கள். இந்த 2 நாள் குழந்தைக்கான ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு நல்ல டாக்டரை பார்க்குறதோ, இல்லை உங்களுக்கு அந்த டைம் பீரியட் கரெக்டாக வந்ததுன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த 2 நாள் கண்டினியூவாக எடுத்துக்கிறதும், 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ வாட் எவர் இட் இஸ், அது உங்களுடைய உடல் நிலையை பொறுத்தது. ஸோ குழந்தைக்கான முயற்சி, ஏதோ ஒரு வகையில் குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கிறது உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஈவன் சுய ஜாதகத்தில் ரொம்ப பாதிப்பு இருந்தாலும் 5, 2, 11 அதிபதிகளுடைய தசாபுத்திகள் இல்லாமல் இருந்தால் கூட இந்த 2 நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடும். கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, ரைட்டா? ஸோ சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தும். அடுத்ததாக பொருளாதார ரீதியான சில கஷ்டங்களை உணர வைக்கும். கொஞ்சம் காசு பத்தியும் பத்தாமல் ஓடிட்டுருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுக்குமே ஆகாத, உப்பு சப்பு இல்லாத, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் கோவப்படுவோம், ஈகோவை காட்டுவோம். இது குடும்பத்துக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் ஆசைகள் அதிகம் வேண்டாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை போட்டு நான் இவ்வளோ காசு திருப்பி பார்த்துருவேன், பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதோ, சூதில் பணம் போடுறதோ, பெட்டிங் போகிறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து இந்த 1 மாதம் மட்டும் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு 1% கூட நல்ல லாபம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது உழைக்காமல் சூதில் வருமானம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இந்த செவ்வாய் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ வேண்டாம், அது முடிந்த அளவு ஸ்டாப் பண்ணிக்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக புதன் பகவான் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 29/10/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி 12ல், 10ஆம் அதிபதி 12ல். நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் அதிகப்படியான அலைச்சலையும் மன உளைச்சலையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டாகிறது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். வேலை கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் உண்டு. அதே போல் தொழிலில் புதுசாக மாற்றங்களை செய்யலாம். ஒரு பக்கம் இருக்கிற விஷயத்த மறுபடியும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இல்லை ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை ஒரு ஷோரூம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அதிகப்படுத்தலாம். அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளெல்லாம் அதிகம் போகக்கூடிய ஒரு சூழல். பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். கூட அடிஷனலாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கொடுத்துரும். ஆனால் இந்த 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறது கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேற்றுமைகளை கொடுக்கும்.
எந்த விதத்துலையும் மாற்றிக்கிறதுக்கு கிடைக்கும் இடமில்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு மன வருத்தங்கள் உண்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு அவர் சரியான ஒரு ஜோடி இல்லையோ, இல்லை அவருக்கு நீங்கள் சரியான ஜோடி இல்லையோ அப்படின்ற மாதிரியாக சில சிந்தனைகள் மனசுக்குள்ளே வந்து போகும். ஸோ அதில் சரியாக இருந்துக்கிறது நல்லது. முடிந்த அளவு பெண்ட் பண்ணி போகிறது நல்லது. சரிங்களா? 12ஆம் தேதிக்கு மேலே, ஐப்பசி 12க்கு மேலே, அதாவது 29/10/2024 மேலே இந்த வேலைகளெல்லாம் நடக்கும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் கையில் இருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை, பணத்தை, மொத்தமாக சேமித்து வச்சிருந்த பணத்தை பத்திரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சேமித்த பணத்தை விரைய செலவு பண்ண வச்சிரும் இந்த காலகட்டம். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா பெரிய லெவலில் செலவு உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அப்போது அதை சரி செய்துக்கிறதுக்கு சரியாக நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். எப்படி? செலவுகளை குறைச்சிக்குங்க இந்த காலகட்டம். அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி 6/11/2024 அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றாரு. 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. குருவோட வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனோட வீட்டில் குருவும். பாருங்க, 9ஆம் அதிபதி நீசம், 5ஆம் அதிபதி நீசம். ஆனால் கடைசி 10 நாட்கள் உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனையில் முழு பலம் அடைகிறார். என்ன வேணால் நடக்கட்டும் சார், என்னால் எல்லாத்தையும் லீட் பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட முடியும், எதுனாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை, தைரியத்தை கூட இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்கள், குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. புதுமையான எண்ணங்கள், புதுமையான சிந்தனை, இது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். லோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதிகமாக உண்டு. இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஸோ அப்போது கடைசி 10 நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். மிகச்சரியாக அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதத்தில். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி 15/11/2024 அன்னைக்கு ஆனால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசியில் நடக்குது. 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலை தாண்டி இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்கும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சு தான். அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற தனிப்பதிவில் பார்ப்போம். இப்போது இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்புகளில் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போது இதுக்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல குலதெய்வ வழிபாடு சொல்லியிருந்தேன். 2வதாக அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வர்றது நல்லது. மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.